ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜி விளாக். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அபிஷேகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கம்மியாக தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம பூஜை வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு தான் இங்கே பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் ஒரு 10 மணி, அதாவது 10 மேலே தான் மக்கள் எல்லாமே வருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டீம் இருப்பாங்க. ஒரு டீம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க சாமிக்கு எல்லாமே, அதாவது மாலை போடுறது, தேங்காய் பழம் வைக்கிறது, தேங்காய் உடச்சி பழம் வைக்கிறது, அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு டீம் என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, இங்கே அதாவது நைட்டு வந்து அன்னதானம் போடுவாங்க. ஸோ அதுக்காண்டி சாப்பாடு ரெடி பண்ணுறது, காய்கறி வெட்டுறது, கறியை க்ளீன் பண்ணுறது, முட்டை வேக போகிற அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லுமே நான் காட்டுறேன். அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கனால காட்ட முடியாது. ஏன்னா ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கனால சாமி வந்து பார்க்க முடியாது. நான் உங்களுக்கு அது ஃபுல்லுமே அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஃபுல்லுமே நான் காட்டுறேன். சரி, இப்போ நம்ம டீம் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போமா? சரி, வாங்க போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம் வந்து சமையல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காய்கறி வெட்டுறது. இந்த பக்கம் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கடை வெட்டினோம் பார்த்திங்களா, அதை ஃபுல்லுமே க்ளீன் பண்ணி கறியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்துக்கிட்டு இருக்குது. அங்கே பக்கத்துலேயே முட்டையும் வேக போட்டுக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் கேஸ், இவர் தான் எங்கள் மாஸ்டர். எல்லாருக்குமே மாஸ்டர் இவர் தான். ஏன்னா இவர் வந்து எங்களுக்கு மாலை போட்ட டைமில் அன்னதான பிரபுவே இவர் தான். இங்கே மட்டும் மலையில் மட்டும் இல்லை, இங்கேயும் இவர் தான் அன்னதான பிரபுவே. ஏன்னா இவர் தான் எங்கள் எல்லாருக்குமே சமையல் பண்ணி போடுறது இவர் தான். அங்கே வந்து எங்கள் எல்லாருக்குமே சாப்பாடு வாங்கி தரது இவர் தான். அன்னதான பிரபுவே எங்கள் கையில் எதுவுமே கிடையாது, எல்லாம் ஐயப்பன் கையில். நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன். நான் இதில் எல்லா சாமிக்கும் பிரசாதம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வேட்டைக்கு சாமிக்கு அந்நேரம் வந்து தேவையான பொருளெல்லாம் எடுத்து வைக்க ஆள் இருக்குது, ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குரூப்லேயும் ஒவ்வொரு இடம் நல்லா நடந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாலை எல்லாமே நீங்கள் தான் போட்டிங்களா? கண்டிப்பாக எல்லா சாமிக்கும் மாலை போடுற பொறுப்பு வந்து எல்லா சாமிக்குமே நீங்கள் தான் மாலை போடுவீங்களா? அப்போ எல்லா சாமிக்கும் அலங்காரம் பண்ணுறது, மாலை போடுறது எல்லாமே என்னோட பொறுப்பு. சரி, தேங்க்யூ. மாலை போட்டு, அதாவது உள்ளே இருக்கிற சாமிக்கெல்லாம் மாலை போட்டு தேங்காய் பழம் எல்லாமே உடச்சிருப்பாங்க. நைட் டைட்டில் வர்றதுக்காக ஃபுல்லுமே வெளியில் லைட்டு போட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறி சாப்பிட்றவங்களும் வருவாங்க, கறி சாப்பிடாதவங்களும் வருவாங்க. அவங்களுக்காக, அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக சாம்பார் வைக்கிறதுக்காக காய்கறியெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட கத்திரிக்காய் கூட்டுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அசைவம் சாப்பிட்றவங்களுக்காக கறி எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. க்ளீன் பண்ணி கொண்டு போகிறாங்க பாருங்கள். அப்படியே வைங்க, அங்கே வைக்க நான் வாங்க, தண்ணி திறந்து விடுங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் சமையலுக்கு மாஸ்டரே இவர் தான்.
நம்ம கோயிலுக்கு மாஸ்டர் இவர் தான், சமையல் மாஸ்டர். நம்ம கோயிலில் எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் இவர் தான் சமைப்பார். இது என்ன தாத்தா? மட்டனா? இப்போ வந்து நம்ம மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நான் வந்து நிறைய கோயில் போய் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன், நம்ம சேனல்லே பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கே உள்ள மக்கள், அதாவது நம்ம கோயிலுக்கு வர மக்கள் எல்லாம் நம்ம கோயிலை பற்றி என்ன சொல்கிறாங்க கேட்போமா? வாங்க. வணக்கம், நான் சென்னையிலேருந்து வருகிறேன். எங்கள் பெயர் இருந்தபடி ஒரு 12-13 வருஷமாக இந்த கோயில் வந்துட்டுருக்கேன். முதல்ல எங்கள் அம்மாவுக்கு வந்து 2 பாதத்தில் வந்து வெடிப்பு ஃபுல்லாக வந்துச்சு, நடந்து கூட முடியல. அப்போது வந்து ஹாஸ்பிட்டலில் சென்னையில் ஒரு 4 ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்து ட்ரீட்மெண்ட்டை பார்த்து எந்த வித முன்னேற்றம் எதுவுமே இல்லை. ஒரு கவர் ஃபுல்லாக வந்து மருந்து மாத்திரை தான் இருந்ததே தவிர காலில் வந்து புண்ணு வெடிப்பு வந்து ஆறலை. அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலுக்குள்ளே நம்ம வந்தோம். வந்ததில் விபூதி தான் கால் நிறைய அள்ளிப்பட்டதில் வந்து மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த பாதம் வந்து அப்படியே பட்டு போய் பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு. 2 பாதமும் எனக்கு பரிகாரம் செய்ய சொன்னார். மதுரையில் வந்து பாண்டி கோயிலில் பண்ண சொன்னார். அதுக்கு என்ன எழுதி கொடுத்தாரு. அவ்வளோதான், காசு எதுவும் 10 பைசா எதுவுமே வாங்கலை. அது ஒரு சம்பவம் நடந்தது. இன்னொரு சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு யூரின் ப்ராப்ளம், பாத்ரூம் ப்ராப்ளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரொம்ப அவசரப்பட்டேன். நான் அந்த நேரத்துக்கு வந்து ஊசி போட்டால் யூரின் வந்து ஃப்ரீயாக வரும். ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு இருக்கிற ஆத்திரத்தில் அறுத்து போட்டுடலாமா அந்த ஒரு ஏமில் ஆகிப்போச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி பூஜை கண்டிக்கு வந்தேன். ஒரு வாட்டி வந்ததில் வந்து லெமன் வந்து ஒரு 3 பழம் கொடுத்தாரு. சூரியன் உதயம் மறுநாள் சாப்பிட்டு கொடுத்தாரு. கொடுத்து மறுநாள் வந்து யூரினும் பாத்ரூம்லாம் ஃப்ரீயாக போய் வயிறு வந்து நார்மல் நிலைமைக்கு வந்துச்சு. அதுக்கு வந்து கட்டணம் எதுவுமே அவர் வாங்கலை. அதுக்கு வந்து பௌர்ணமி பூஜையை எடுத்து வேணால் பண்ணு அப்படின்னாரு. அது செஞ்சது அந்த ஒரே ஒரு பூஜை தான், வேறு எதுவும் செய்யலை. இதெல்லாம் வந்து உண்மை. நான் கருப்பசாமி மேலே சத்தியம் பண்ணி இது எல்லாமே நடந்தது எல்லாமே உண்மை. ஆனால் இதுக்கு அவர் எதுவுமே 10 பைசா வந்து வாங்கலை. எல்லாமே கோயிலுக்கு பொருளாக தான் வாங்கி தர சொன்னார். இல்லை அதுக்கு என்ன பூஜை செலவோ பொருள் வாங்கி கொடுத்துருந்தாரு. அவ்வளோதான், இதான் உண்மை. ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். நான் சிவகாசிலேருந்து வரேன். என் பேர் ராஜவேல். இந்த கோயிலுக்கு 3 வருஷமாக வந்துட்டுருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக இதை எல்லோரும் பார்த்தவங்க வந்து நல்ல பயனடைங்க. நன்றி. அலங்காரம் எல்லாமே பண்ணி முடித்து மாலை எல்லாமே போட்டு ஐயா வந்து ரெடியாக இருக்கார் பாருங்கள். இப்போ ஐயா வந்து வேட்டை கிளம்புறதுக்காக ரெடியாகி வந்திருக்காரு. இவர் கூடயே ஒரு 8 பேர் வந்து பார்த்திங்கன்னா கூட போவாங்க. இந்த போகிறாங்களே 8 பேர் பார்த்திங்கன்னா ஐயா கூட நைட்டு வேட்டைக்கு போவாங்க. இல்லை டப்பு நாடி இழுத்து வந்துடும் இப்போ எல்லாருமே எந்திரிச்சு, நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாருமே எந்திரிச்சு இப்போ இந்த இடத்துக்கு வரணும்.
அவருக்கு தெரியாது பழைய சொல்லுவோம் நீ ஏதாவது ஒரு ஜாமான் இப்போ ஐயா வந்து வேட்டை கிளம்ப போகிறாரு. ஐயா வேட்டைக்கு போயிட்டு வர்ற வரைக்குமே எல்லோரும் எந்திரிச்சு தான் இருக்கணும். நம்ம கோயிலுக்கு வந்தவங்க எல்லாருமே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் எடுத்தால் தான் உண்டு. ஏன்னா அதுக்கப்புறம் ஐயா வந்து குறி சொல்லி அது சாப்பிட்டு எல்லாம் தூங்குறக்கே ரெடியாக இருக்கும். அதனால் ஃபோட்டோ யாரும் எடுக்க முடியாது. முதிர்ந்த புறம் உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா நடந்து வந்துக்கிட்டு தன்னுடனே குறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் முன்னோடியான வராது. சிறுபோது நினைத்தாலும் வரும்போது தானருவான் பெரிய கற்பனத்துறையே நமக கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த புறம் உண்டு செய்வதற்கு அப்பாடி தன்னுடனே சப்பாடி தன்னுடனே திருப்போது நினைத்தாலும் பெரிய கற்பகத்துறையே நமக்கு முழுவெல்லாம் சப்பாடி தன்னுடனே முன்னோடியாக திருப்போது நினைத்தாலும் பெரிய கற்பகத்துறையே நமக்கு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு புறமுண்டு இணைக்காமல் செய்வதற்கு அப்பாடி தன்னுடனே பெரிய கற்பகத்துறையே நமக்கு முழுவல்ல வெட்டுண்டு புறமுண்டு இணைக்காமல் செய்வதற்கு தன்னுடன் முன்னோடியான உண்டு
சிறுபோது நினைத்தாலும் வரும்போது தானருவான் பெரிய கற்பனத்துறையே நமக முட்டாசு கட்டுண்டு உழுவல்ல வெட்டுண்டு உரைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முன்னோடி ஆனமுடனே சிறுபோது நினைத்தாலும் வரும்போது தானருவான் யார் யாருக்கு என்னென்ன எல்லாம் வேண்டி கும்பிடுங்க. எல்லாம் உள்ள வாங்க. எல்லாம் உள்ள வாங்க. உரைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே ஒரு எலுமிச்சம்பழம் புளிஞ்சு பின்னாடி வந்துருங்க, இங்கிட்டு வந்துருங்க, இங்கிட்டு தள்ளி வாங்க, அங்கிட்டு தள்ளி வாங்க. முதிர்ந்த பெறமுண்டு உரைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முன்னோடி ஆணுமுண்டு சிறுபோது நினைத்தாலும் விரும்போதும் தானருவான் பெரிய கற்பன துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பெறமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முன்னோடி ஆணுமுண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் தானருவான் பெரிய கற்பன துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பெறமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முன்னோடி ஆணுமுண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் தானருவான் பெரிய கருப்பண்ண துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பெறமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முன்னோடி ஆணுமுண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் தானருவான் பெரிய கருப்பண்ண துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பெறமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முன்னோடி ஆணுமுண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் தானருவான் பெரிய கருப்பண்ண துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பெறமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முன்னோடி ஆணுமுண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் தானருவான் பெரிய கருப்பண்ண துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பெறமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முன்னோடி ஆணுமுண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் தானருவான் பெரிய கருப்பண்ண துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பெறமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முன்னோடி ஆணுமுண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் தானருவான் பெரிய கருப்பண்ண துறையே நமக
முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த உண்டு உரைக்காவல் செய்வதற்கு தன்னுடனே சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் தானர்மா பெரிய கருப்பண்ண துறையே நமக முழுவல்ல வெட்டுண்டு அந்த பழத்துல மேலாப்புல இருக்கும். முறைக்காவல் செய்வதற்கு சிறுபோது நினைத்தாலும் பெரிய கற்பனத்துறையே நமக முறைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முறைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முன்னோடி யானம் உண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் தானருவான் பெரிய கருப்பண்ண துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முறைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முன்னோடி யானம் உண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் தானருவான் பெரிய கருப்பண்ண துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு இருந்த பெறமுண்டு உரைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முன்னோடி யானம் உண்டு பெரிய கற்பண்ண துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பெறமுண்டு உரைக்காவல் பெரும்போதும் தானர்வான் பெரிய கற்பன துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பெறமுண்டு உரைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே பெரும்போதும் தானர்வான் பெரிய கற்பன உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பெறமுண்டு உரைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முன்னோடி யானம் உண்டு பெரும்போதும் தொடர்வன் பெரிய கற்பண்ண துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பெறமுண்டு உரைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முன்னோடி யானம் உண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் தொடர்வான் பெரிய கற்பண்ண துறையே நமக உண்டாசு கட்டுண்டு வெட்டுண்டு
முதிர்ந்த பெறமுண்டு உரைக்காவல் செய்வதற்கு அப்பாணி தன்னுடனே என்னோடு யானும் உண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் காணொருவான் பெரிய கற்பன குறையே உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பெறமுண்டு உரைக்காவல் செய்வதற்கு அப்பாணி தன்னுடனே என்னோடு யானும் உண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் காணொருவான் வெட்டுண்டு முதிர்ந்த பெறமுண்டு உரைக்காவல் செய்வதற்கு சப்பாணி தன்னுடனே முன்னோடி ஆளும் உண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் காணுவான் பெரிய ஏற்படுத்துறையே நமக முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பெறமுண்டு உரைக்காவல் செய்வதற்கு முன்னோடி ஆளும் உண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் காணல்வான் பெரிய கர்ப்பத்துறையே நமக முண்டாஸ் கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பெறமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு சப்பாணி தன்னுடனே முன்னோடி ஆளும் உண்டு பெரும்போதும் தாணுவான் பெரிய கற்பனத்துறையே நமக முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பெறமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு சப்பாணி தன்னுடனே முன்னோடி ஆளும் உண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் தானல்வான் பெரிய கற்பனத்துறையே நமக முண்டாஸ் கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பெறமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு முன்னோடி ஆளும் உண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் தானல்வான் பெரிய கர்ப்பத்துறையே நமக முண்டாஸ் கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பெறமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு சப்பாணி தன்னுடனே முன்னோடி ஆளும் உண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் தானல்வான் பெரிய கற்பனத்துறையே நமக முண்டாஸ் கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பெறமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முன்னோடி ஆளும் உண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் தானல்வான் பெரிய கற்பனத்துறையே நமக முண்டாஸ் கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த சாவல் வாங்கி கருப்பு இல்லை வெள்ளை பெறமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு சப்பாணி தன்னுடனே முன்னோடி ஆளும் உண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் தானல்வான் பெரிய கற்பனத்துறையே நமக முண்டாஸ் கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பெறமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடைய முன்னோடி யானம் உண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் தானல்வான் பெரிய கற்பனத்துறையே நமக முண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பெறமுண்டு
குறைக்காமல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முன்னோடி யானுமுண்டு இருபோது நினைத்தாலும் பெரும்போது வாழ்வான் பெரிய கற்பனத்துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பெறமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முன்னோடி யானுமுண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் தானல்வான் பெரிய கற்பனத்துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பெறமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முன்னோடி யானுமுண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் தானல்வான் பெரிய கற்பனத்துறையே நமக. இப்போ ஐயா வந்து அருள்வாக்கு சொன்னதுக்கப்புறமா அந்த கடை வந்து சமைப்பாங்க. அது வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 3 மணி நேரம் கழித்து சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஐயாவுக்கு ஃபுல்லுமே படையல் வச்சுருக்காங்க. இங்கிட்டு ஐயாவுக்கு காணிக்கை கொடுக்குறதுக்காக வாங்கிட்டு இருக்காங்க. பெரும்போதும் தாழ்வான் பெரிய கற்பனத்துறையே நமக்கு உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பிரமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முன்னோடியானும் உண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் தாழ்வான் பெரிய கற்பனத்துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பிரமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முன்னோடியானும் உண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போது தானருவான் பெரிய கற்பனத்துறையே நமக முறைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முன்னோடியானும் உண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போது தானருவான் பெரிய கற்பனத்துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு பிரமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முன்னோடி யானும் சிறுபோது நினைத்தாலும் பெரும்போது தானருவான் பெரிய கற்பனத்துறையே நமக பெரும்போது தானருவான் பெரிய கற்பனத்துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முறைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முன்னோடி யானும் உண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போது தானருவான் பெரிய கற்பனத்துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு இருந்த பிரமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முன்னோடி யானும் உண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போது தானருவான் பெரிய கற்பனத்துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு சப்பானி தன்னுடனே உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு இருந்த பிரமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முன்னோடி யானும் உண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் தானருவான் பெரிய கற்பனத்துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பிரமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முன்னோடி யானும் உண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போது தானருவான் பெரிய கற்பனத்துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பிரமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு சப்பானி தன்னுடனே முன்னோடி யானும் உண்டு சிறுபோது நினைத்தாலும்
சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் தானருவான் பெரிய கற்பனத்துறையே நமக இந்தாசு கட்டுண்டு முதுவல வெட்டுண்டு முதிர்ந்த தரமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு தப்பானி தன்னுடனே பெரும்போதும் தானருவான் பெரிய கற்பனத்துறையே நமக இந்தாசு கட்டுண்டு முதுவல வெட்டுண்டு முதிர்ந்த தரமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு தப்பானி தன்னுடனே சிறுபோது நினைத்தாலும் பெரும்போது தானருவான் பெரிய கற்பனத்துறையே நமக முதிர்ந்த தரமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு தப்பானி தன்னுடனே முன்னோடி ஆனமுண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் தானருவான் பெரிய கற்பனத்துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பெறமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு தப்பானி தன்னுடனே முன்னோடியானமுண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போதும் தானருவான் பெரிய கற்பனத்துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முறைக்காவல் செய்வதற்கு தப்பானி தன்னுடனே முன்னோடியானமுண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போது தானருவான் பெரிய கற்பனத்துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பிரமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு தப்பானி தன்னுடனே முன்னோடியானமுண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போது தானருவான் பெரிய கற்பனத்துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பிரமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு தப்பானி தன்னுடனே முன்னோடியானமுண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போது தானருவான் பெரிய கற்பனத்துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பிரமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு தப்பானி தன்னுடனே முன்னோடியானமுண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போது தானருவான் பெரிய கற்பனத்துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பிரமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு தப்பானி தன்னுடனே முன்னோடியானமுண்டு சிறுபோது நினைத்தாலும் பெரும்போது தானருவான் பெரிய கற்பனத்துறையே நமக உண்டாசு கட்டுண்டு முழுவல்ல வெட்டுண்டு முதிர்ந்த பிரமுண்டு முறைக்காவல் செய்வதற்கு தப்பானி தன்னுடனே சிறுபோது நினைத்தாலும் டைரக்டர் சார் இங்கிட்ட எடுத்தது மாலை சுற்றி பார்க்குறேன் இங்கிட்ட எடுத்தாலும் நாளை மூட்டு வர்றது கரெக்டாக சாயம்படுது அப்படின்னு கரெக்டாக
இப்போ மணி கரெக்டாக 5 மணி ஆக போகுது. இப்போ தான் பூஜையே முடிஞ்சிருக்கு நமக்கு. நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கோயிலுக்கு வந்த எல்லாருக்குமே அன்னதானம் கொடுக்குறோம். இன்னும் ஒரு 5 இல்லை. இங்கே உள்ளே உட்காந்துருக்காங்களே இவங்க வந்து ஐயாவுக்கு படையல் போட்டோம் பார்த்தீங்களா, சுற்றி படையல் போட்டிருந்தோம்ல அந்த சாப்பாடு. அவங்க வந்து உள்ளே தான் உட்காந்து சாப்பிடணும். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா எல்லோரும் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐயா கிட்டே இருந்து பிரசாதம் வாங்கிட்டு போகணும். மக்களே, ஒரு வழியாக நான் எங்கள் கோயிலை பற்றி ஃபுல் வீடியோமே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சாயங்கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகம் பண்ணது, அப்புறம் நைட்டு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஐயா வேட்டைக்கு போனது ஃபுல்லுமே நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிருப்பேன். அதே மாதிரியே நம்ம கோயிலுக்கு வந்த எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டிருப்போம். அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிடுவாங்க, சில பேர் வெஜ்ஜு சாப்பிடுவாங்க. ஸோ 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இப்போ மணி கரெக்டாக பார்த்திங்கன்னா 6 மணி ஆகுது. ஸோ இனிமேல் தான் நம்ம தூங்கவே போகிறோம். கரெக்டாக மணி 6, இனிமேல் தான் தூங்கவே நம்ம போகிறோம். நம்ம கோயிலுக்குள்ளே கருப்புசாமிக்கு நடந்த பூஜை எல்லாமே பார்த்துருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு வெளியே பார்த்திங்கன்னா சின்ன கருப்புசாமி இருக்கும். நான் அந்த ஃபோட்டோ கூட உங்களுக்கு காட்டுறேன். அந்த சின்ன கருப்புசாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா
பூஜை பண்ணி அதுக்கு அதே மாதிரி அபிஷேகம் இதெல்லாம் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா நைட் வந்தாங்க பார்த்திங்களா, அவங்க எல்லாருமே அவங்க ஃபேமிலியோடு வருவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மொட்டை போடணும்னு நினச்சிருப்பாங்க, அவங்க வந்து மொட்டை போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பொங்க வைக்கணும், ஃபேமிலியோடு வந்து பொங்க வைக்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பொங்கலும் வைப்பாங்க. அவங்க அதாவது ஃபேமிலி எல்லாமே கூட்டிகிட்டு வந்து அந்த பூஜையை வந்து பார்ப்பாங்க. அது வந்து 10 மணிக்கு வரும். ஸோ அந்த வீடியோவுமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா நேற்று சாயங்காலத்தில் இருந்து நைட் வரைக்குமே பார்த்திங்கன்னா தூக்கமே இல்லை. ஸோ இனிமேல் தான் கொஞ்சம் நேரம் ஒரு 4 மணி நேரம் தூங்கிட்டு திரும்ப கோயிலுக்கு போய் அடுத்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை பை.